பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுள் பின்வருமாறு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு வந்து கடவுளிடம் மன்றாடுகிற உங்களுடைய தேவைகளையும், ஆலயத்திற்கு வர முடியாமல் வீடுகளிலே இருந்து கொண்டு ஜெபிக்கின்ற மற்றவர்களின் தேவைகளையும் கண்டிப்பாக கடவுள் செவி கொடுத்து கேட்டு நிறைவேற்றி தருவார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகின்ற எங்கள் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரிடம், எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்துச் செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த நாங்கள் எங்களுடைய மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணியல் நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்திய நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை நோக்கி பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிப்பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றியே சிக்கலாய் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சோஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தியில் உள்ள சகோதர சகோதரியிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கேரியா நகரில் முடிவெற்றி கொண்டு அகிலா, பிரிசிகில்லா ஆகியோருடன் சீரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின்
மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அன்பு கூறும் யாக்கோபின் பெருமை ஆகும். மெசியா பாடுபட்டு இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதன் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். திருப்பாடல் 30:11 வசனம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இயேசு எருசலேமுக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த பிறகு தம்முடைய சீடர்களை எல்லாம் பார்த்து தன்னுடைய வாழ்வு எப்படி முடியப் போகிறது என்பதையும், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறீர்கள், எப்படியெல்லாம் துன்பத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் விவரித்து சொல்கிறார். அப்படி விவரித்து சொல்லும்போது அந்த சீடர்களுக்கு கடைசியாக ஒன்றையும் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் என்னை நம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும், கவலை வரும், துயரம் வரும், சில டைம் ரொம்ப புலம்புவீங்க. ஆனால் உங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நீங்கள் என்னிடம் எதையுமே கேட்க மாட்டீர்கள். கடைசியாக நற்செய்தி வாசம் அப்படிதான் முடிஞ்சது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தேவை இருக்காது. நீங்கள் என்னிடம் எதையுமே கேட்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன். உங்களுடைய துயரமெல்லாம் மாறி போகும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்மளால் பெற முடியலன்னு நமக்கு வருத்தம் இருக்கும். இதுக்கு மேலே நான் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்துட்டா நான் நிம்மதியாக இருந்துருவேன் அப்படின்னு நம்மளால் பல நேரங்களிலே வாழ முடிவதில்லை. ஆபிரகாம் கடவுளால் சிறப்பான முறையிலே அழைக்கப்படுகிறார். நான் சொல்கிற நாட்டுக்கு நிற்போ, அங்கே போய் வாழ். உடனே ஆபிரகாம் போயிடுறார். கடவுள் சொல்கிறதெல்லாம் செய்கிறார். ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கார். தொடக்க நூல் புத்தகத்திலே 15வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், கடவுள் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு காட்சியளிக்கிறார். ஆபிரகாம், அஞ்சாதே, உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும், உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், நீ கவலைப்படாமல் இரு. அப்போ ஆபிரகாம் திரும்ப கடவுளை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்னதான் செய்வீர்? நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சன சாமி. நீ போச்சுன்ன இடத்துக்கெல்லாம் போன, வர சொன்ன இடத்துக்கெல்லாம் வந்த, ஆனாலும் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு என்னதான் செய்தீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. அப்போ அவர் மனசில் எவ்வளோ பெரிய துயரம் இருந்திருக்கு பார். கடவுள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சார், ரொம்ப பக்தியாக இருந்தார். ஆனாலும் சாமி, நீங்கள் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டீங்க? என் மனசில் இருக்கிற துயரம் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு குழந்தையே இல்லையே. 15வது அதிகாரம் முடிகிற போது இப்படி முடியும். கேனியர், கிரிசியர், கத்மோனியர், கிர்காசியர், கனானியர், பெரிசியர், எமோரியர், எபூசியர், இத்தியர், ரவாபியர், இவர்கள் எல்லோரும் வாழுகின்ற நாட்டை உன் சந்ததி கண்டிப்பாக ஆளும். அப்போ ஆசீர்வாதத்தை அவருடைய தலைமுறையோட கடவுள் நிப்பாட்டலை. நான் உனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பேன், இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி கண்டிப்பாக ஆளும் என்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடக்க நூல் புத்தகத்திலே 21வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 6வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், கடவுள் என்னை சிரிக்கச் செய்தார். அப்போ அதுவரையும் அவங்க சிரிக்கலையா? அப்போ எவ்வளோ பெரிய வேதனையில் இருந்திருப்பாங்க அந்த குடும்பம்.
கடவுள் என்னை சிரிக்கச் செய்தார் என்று அவருக்கு ஈசாக்கு என்று அவர்கள் பெயரிட்டார்கள். நமக்கும் இது மாதிரி சூழல்லாம் நிறைய நேரம் வரும். ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன், ஆனால் சாமி எவ்வளோதான் நம்ம வேண்டாலும் ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்களே அப்படின்ற அந்த நெருக்கடியான சூழலெல்லாம் நமக்கு இருக்கும். சிரிச்சே ரொம்ப நாளாச்சு நான், அவ்வளோ பெரிய வேதனை நம்முடைய மனதிலே இருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தை போல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பேன். உன்னுடைய துயரத்தை எல்லாம் அகற்றி நீ சிரித்து வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக உனக்கு தருவேன் என்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபு புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 20-21 அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். இதோ கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதே இல்லை, அவர்கள் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொளியாலும் நிரப்புவார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கடவுள் துயரத்தால் இருக்கிற உங்களுக்கெல்லாம் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். சிரிப்பான மகிழ்வான வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன், உங்கள் துயரமெல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும் என்ற வாக்கு செய்தியை கடவுள் இந்த திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறார். 2வது சாமுவேல் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 5வது அதிகாரம். சவுல் இறந்து விட்டார். இஸ்ரவேல் மக்களை ஆளுவதற்கு தாவீதை ராஜாவாக இஸ்ரவேல் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த செய்தியை பெலிஸ்தியர்கள் கேட்கிறார்கள். எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரபதீம் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியர்கள் படையெல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறார்கள். தாவீது அரசர் தன்னுடைய கோட்டைக்குள் ஓடிப்போய் புகுந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 2வது சாமுவேல் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 17 உள்ள பகுதி. கோட்டைக்குள்ள ஓடிட்டார், நெருக்கடி. கடவுளை பார்த்து கேட்கிறார், சாமி நான் உன்னை நம்பிதானே இந்த பெரிய இனத்திற்கு அரசனா இருக்க ஒத்துக்கிட்டேன், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கிறதே, கஷ்டம் இருக்கே, நான் என்ன செய்யட்டும்? வெளியில் போய் சண்டை போடட்டுமா இல்லை உள்ளேயே ஒளிஞ்சுக்கவா? கடவுள் அவருக்கு சொல்லுகிறார், நீ செல், கண்டிப்பாக உறுதியாக நீ வெற்றி அடைவாய். பெலிஸ்தியரை உனது கையில் நான் ஒப்புவிப்பேன். கடவுளுடைய வாக்கை அவர் பெறுகிறார். வெளில போறார், பெலிஸ்தியரை எதிர்த்து சண்டை போடுறார். அவர் சொல்லுகின்ற அந்த அற்புதமான அந்த வார்த்தை, தகர்த்தெறியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை தகர்த்தெறிந்தார். ஆகவே அந்த இடத்திற்கு பாகால் பெராட்சீம் என்று பெயரிட்டு ஆண்டவரை வணங்கினார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நாமளும் சில நேரத்தில் இக்கட்டுக்கு உள்ளாகிற போதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவோம். என்ன செய்யறதுனே தெரியலையே வெளியில் போய் என்கின்ற மிக குழப்பமான துயரத்திலே நாம் ஆழ்ந்திருக்கிற போதெல்லாம் கடவுள் நமக்கு சொல்றார், ஏன் பயப்படுற? நீ போ, செல், உறுதியாக நீ வெல்வாய். யாரை பார்த்துன்னு பயப்படாத. பயந்து ஒளிஞ்சு கஷ்டப்பட்டு துயரத்தோட நீ இருக்கார. தகர்த்தெறியும் வெள்ளம் போல் நான் உனக்கான அற்புதங்களை செய்வேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், போ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வாழ கடவுள் நமக்கு துணிவை தருகிறார். திருப்பாடல் 56 நாம் வாசிக்கிறோம் 3:13 இந்த வசனங்களே, அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் நான் கடவுளையே நம்பியிருப்பேன், நீர் என் அடி சறுக்காதபடி செய்தீர் அன்றோ என்று தாவீது அரசர் பாடுவார். அதனால பிரச்சனை வருது, நெருக்கடி வருதுன்னு ஒளிஞ்சு பயந்து நாம வாழ தேவையில்லை. கடவுள் நம்மகிட்ட சொல்றாரு, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், ஓ துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றி தருவேன், நீ வாழ கற்றுக்கொள், செல், வாழ் என்று நமக்கு கடவுள் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை வழங்குகிறார்.
எசாயா புத்தகத்திலே 51வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் போகாதா அப்படின்னு ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. 51வது அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரை நாடுவோரே, விடுதலையை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வந்துட்டு போற, இந்த பிரச்சனை சரியாகாதா சாமின்னு என்கிட்ட வேண்டிட்டே போயிட்டே இருக்கிற. ஆண்டவரை நாடுவோரே, விடுதலையை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. நான் வழங்கும் விடுதலை அண்மையில் இருக்கிறது. துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும், அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் என்று கடவுள் வாக்கு கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து வருகின்ற அற்புதமான பகுதியை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கடவுள் உங்களை பார்த்து அதே ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது கஷ்டம், கவலை, நெருக்கடியெல்லாம் வரும். சாமி நீங்கள் எனக்கு என்னதான் செஞ்சிட்டீங்க அப்படின்ற துயரத்துக்கு கூட சில டைம் நம்ம போயிடுவோம். பயம், எப்படியாவது இந்த கடவுள் நமக்கு செஞ்சு கொடுத்துட மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோடும் இந்த ஆலயத்தில் நீங்கள் செபித்து கொண்டிருந்தால், இணையதளம் வழியாக நீங்கள் செபித்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும். எசாயா புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். உன் துன்பமும் துயரமும் பறந்து ஓடும் என்று கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய துன்பமும் துயரமும் கண்டிப்பாக சத்தியமாக உங்களை விட்டு விலகி போகும். மகிழ்வோடு வாழுங்கள். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. கூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில். எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. உனக்காய் வாழும் ஒரு கணம், அதுவே வாழ்வின் பேரின்பம். நீ இல்லாத பேரிடம் அனைத்தும் இருந்தும் ஏதின்பம். என் இறைவா அர்ப்பணமே, என்னை முழுதும் ஆட்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகி எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். தூயகத்திலிருந்து ஆண்டவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. உம்முடைய எரிபலி ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. உமது மனம் விரும்புவதை கடவுள் உமக்கு தந்தருள்வாராக என்று திருப்பாடல் 20 முதல் 4 வசனங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருத்தலத்திலிருந்து, இந்த தூயகத்திலிருந்து ஆரோக்கிய மாதாவளியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பங்களுக்கும் நீர் அனுப்பியறலும். இந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவைகளை சொல்லி செபித்துக் கொண்டிருப்பார்கள். சமூக ஊடகங்கள், இணையதளங்கள் வழியாக பங்கெடுக்கிறவரும் உருக்கமாக செபித்துக் கொண்டிருப்பார்கள். குடும்ப நன்மைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, விவசாயம் செழிப்பதற்காக, கடன் பிரச்சனை தீர்வதற்காக, பில்லி சூனிய கோளாறுகள் அகழுவதற்காக, துன்பங்கள் துயரங்கள் விலகுவதற்காக, நோய் நொடிகள் நீங்குவதற்காக என்று சொல்லி எத்தனையோ தேவைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உருக்கமாக செபித்துக் கொண்டிருப்பார்கள். உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வாக்கின்படி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விருப்பத்தோடு கேட்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திரணும். துன்பத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை காப்பாற்றுவேன், அவர்கள் என்னை மேன்மைப்படுத்துவார்கள் என்று திருப்பாடல் 50 வசனத்திலே எங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளே, இந்த நாளிலே செபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேடங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரோக்கிய தாயே என்று அவர்கள் கூவி செபிக்கிற போது ஆண்டவரே, அவர்களின் துயரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்திரலும். இவர்கள் மன மகிழ்வோடு வாழ ஆசீர்வதித்தரலும். நான் குணமாக்குவேன், அவன் மேல் உளமாற அன்பு கூர்வேன் என்று ஓசேயா புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளை, இந்த நாளிலே நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைக்கு உள்ளாகி இருக்கிற எல்லோரையும் நம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அம்மா ஆரோக்கிய தாயே, எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள், மருத்துவர்களை எல்லாம் சந்தித்தும் கூட உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் சுகம் பெற முடியாது என்ற விசுவாசத்தோடு எத்தனையோ பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆரோக்கிய தாயே, உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து இவர்களெல்லாம் சுகம் பெற இயேசு கிறிஸ்துவிடம் இவர்களுக்காக பரிந்து பேசியறலும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தெழுவோம் என எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. மண்ணோடு விதையானேன், உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானேன். விண்ணோடு முகிலானேன், உந்தன் மரம் பொழிந்தாய் நான் மழையானேன். கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னில் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காட்டிடும் கரம் பற்றி நடத்தி உன்னன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமே வேண்டுகிறோம். இந்த நாளிலே ஜெபித்தவும் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் அகற்றி இவர்கள் மகிழ்வோடு வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கியனை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள்
மற்றும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மாறாளவே தாய்மரி குறையான்பே நீ முழுமதி. மாறாளவே தாய்மரி குறையான்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே.